யாழ்ப்பாணத்திலே ஊழியம் செய்த பகுதி வடமராட்சி பகுதி என்று சொல்லுவார்கள். அந்த பகுதியிலே போராட்ட சூழலிலே யாருமே வீதிக்கு இறங்க முடியாது, வெளியிலே போக முடியாது, சாப்பாடுகள் இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அந்த பங்கர் என்று சொல்லுவார்கள், அந்த பங்கருக்குள்ள தான் சத்தங்கள் வர ஒளிந்திருக்கு. தென்னை மரத்தினுடைய தேங்காய் ஒன்று விழுந்து ஒரு சிறு குழந்தையினுடைய தலையிலே விழுந்து விட்டது. அப்பொழுது அங்கே ஹாஸ்பிட்டல்கள் வசதிகள் ஒன்றுமில்லை. ஒரு 25 கிலோமீட்டர்ஸுக்கு அங்கால தான் ஒரு ஹாஸ்பிட்டல், போகிறதுக்கு வாய்ப்பில்லை. பெற்றோர்கள் அழுகிறார். காதும் அந்த வாய் பேச முடியாத அப்படின்னு சொன்னீங்க. அது எப்போ கண்டுபிடிச்சிங்க? என்ன மாதிரியான? நாங்கள் இங்கே மத்தகமம் என்ற ஒரு மலைநாட்டு இதில் இருக்கிற பொழுது 2 வயது அவரை என்னுடைய மாமியார் சொன்னார், இந்த இடி முழக்கம் வருது, சத்தம் போட்டு கிளைப் பண்ணால் அவரால் ஒரு ரெஸ்பாண்டும் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட கொண்ட காட்டினார். சொன்னார், அப்போ நீங்கள் ஒரு விரக்திக்குள்ளே போனீங்களா? விரக்தி, நிச்சயமாக விரக்தி என்று ஒரு விதமான நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வந்த ஒரு மோரல் மெத்தட், லிப் ரீடிங் என்று சொல்லுவார்கள். கையிலே வைத்து அப்பா அம்மா என்று சொல்லிக் கொடு என்று. அப்போ நான் அவருக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். அவருக்கு சொல்ல முடியாது. அப்போ நான் அவருக்கு ஸ்ட்ரிக்டாக அடி போட்டு அதை படிப்பித்தேன். அப்போ அவராலே முடியாது, எங்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் இந்த சமூகத்திலே இருக்கிற பிரச்சனை. ஊழியத்துக்குள்ளே வந்தீங்களே, இப்போ நீங்கள் சொன்ன அந்த இவங்களுக்குனே ஒரு காது கேட்காம வாய் பேச முடியாதவங்களுக்குனே அது என்ன மாதிரியான? இப்போ தான் இந்த சப்ஜெக்டுக்கு வாங்க. கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேர்காணலை இங்கே ஈடன் டிவி கொடுக்கறது, உங்களுடைய சாட்சியை உங்கள் ஊழியத்தை எடுக்கிறது எங்களுடைய ஆசீர்வாதமாக நாங்கள் கருதுகிறோம். பார்க்குற நேயர்களுக்கும் விசுவாசத்தை தூண்டும், பக்தி விருத்தி ஏற்படுத்தும் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அழைப்பை எனக்கு தந்ததுக்காக நானும் மிகவும் நன்றியாக இருக்கேன். ஓகே. சின்ன வயசில் நீங்கள் வளரும் போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தனா உங்களுக்கு எப்படி ஆண்டவர் மேலே அந்த பற்றுதல் இருந்துச்சு? என்ன மாதிரியான? ஆண்டவர் மேலே பற்று வந்ததனுடைய காரணம் நான் நினைக்கிறேன், எனக்கு சிறு வயதிலேயே அந்த கிறிஸ்தவ பின்னணி, கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ வாலிப சங்கம், இந்த YMC என்ற ஸ்தாபனம் இருக்குது, அதிலே செயலாளராக இருந்த பொழுது மற்றவர்களுக்கு அந்த கிறிஸ்தவனுடைய நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஒன்று எனக்குள்ளே என்னை அறியாமல் எனக்குள்ளே இருந்தது. நான் வளர்ந்து ஊழியம் செய்து இப்பொழுதுதான் அதையெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் என்னை ஆரம்பத்திலே இருந்தே இந்த பணிக்காக தெரிவு செய்து அழைத்திருக்கிறார் என்ற அந்த நினைவுகள் வருது. யுத்தம் அந்த டைமில் கொஞ்சம் யுத்தம்லாம் நடக்க ஆரம்பித்த யுத்தத்துக்கு முதல்ல ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் அதாவது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? உங்கள் அப்பா அம்மாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது? பெரிதாக அப்பா அம்மா பொருளாதார சூழத்தில் மிகவும் வசதியானவர்கள் அல்ல, மிகவும் குறைவானவர்களும் அல்ல. ஓரளவுக்கு ஒரு லோவர் மிடில் கிளாஸ், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அப்பாவுடைய திட்டம் இவர் எப்படியும் ஒரு ஊழியக்காரர் ஆக்கிவிட வேண்டும். என்னில் பார்க்க சிறு வயதிலேயே அவருக்குத்தான் கூட வைராக்கியம் இருந்து அதை நான் பின்னாடி தான் என்னாலே உணரக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடிய. கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? என்னோட பிறந்தவர்கள் நான் தான் மூத்தது குடும்பத்தில், சாமுவேல். எனக்கு பின்னாலே இன்னும் 3 பேர், 2 பெண் சகோதரர்களும் ஒரு ஆண் சகோதரரும் பின்னால். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஊழியக்காரமாக தான் மூத்தாள் சாமுவேல் என்று அவர் பேரை வைத்து பிறக்கின்ற பொழுது ஊழியத்துக்கு என்ன அவர் தீர்மானித்து. இப்படி நீங்கள் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும் போது இங்கே இந்த பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு யுத்தம். அந்த மாதிரி டைமத்தில் நீங்கள் என்ன மாதிரி மனநிலைக்கு போனீங்க? எப்படி மனநிலை இருந்துச்சுன்னு கேட்குறேன். கடவுளை சார்ந்து எப்படி இருந்தது? என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு அந்த நேரத்தில் இருந்த ஒரே ஒரு மனநிலை, இப்படியான மக்களுக்கு ஒரு நற்செய்தியையும் ஒரு பணியையும் செய்கின்ற வாய்ப்பை கடவுள் தந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சி எனக்குள் இருந்தது. நான் யாழ்ப்பாணத்திலே
ஊழியம் செய்த பகுதி வடமராட்சி பகுதி என்று சொல்லுவார்கள். அந்த பகுதியிலே போராட்ட சூழலிலே யாருமே வீதிக்கு இறங்க முடியாது, வெளியிலே போக முடியாது, சாப்பாடுகள் இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அந்த பங்கர் என்று சொல்லுவார்கள், அந்த பங்கருக்குள்ள தான் சத்தங்கள் வர ஒளிந்திருக்க வேண்டும். பலவிதமான என்னென்று சொல்கிறது, பிளேனில் ஃப்ளைட்ஸ்லேயே அந்த குண்டுகள் போடப்படுவார்கள். அவர்களுக்குள்ளே நான் அப்பொழுது என்னுடைய மனைவி அங்கே இல்லை. நான் தனியாக இருந்து அருமையான ஒரு ஊழியத்தை செய்கின்ற வாய்ப்பை கடவுள் தந்தார். அது தனியாக கிறிஸ்தவ சபைக்கு வெளியிலேயே அந்த மக்களுக்கு போய் அன்பை போதிக்கவும் ஆறுதல் சொல்லவும் பயப்பட வேண்டாம், எங்களை கடவுள் காப்பாற்றுவார் என்று அவர்களுக்குள்ளே ஒரு தலைவனாக இருந்து பணி செய்ததை நான். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல, நிச்சயமா. அவங்களுக்குலாம் நீங்கள் எப்படி ஆறுதல் சொன்னீங்க? அந்த குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதலை சொல்ல வேண்டிய காலங்களிலே சொல்லி, நாங்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு இந்த கவுன்சிலிங் என்று சிலர்களை சொல்லி தருவார்கள் திருச்சபையிலே. அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அது இந்த இழப்புகளை சொல்ல முடியாது. வயது போய் இறக்கிறது வேறு, ஆனால் திடீரென்று ஒரு இளம் பிள்ளை, ஒரு 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 வாலிப வயது குழந்தை பிள்ளைகள் இறக்கிறத மறக்க முடியாது. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்க ஒரு சம்பவம் சொல்லலாமா? சொல்லுங்க. அங்கே நான் என்னுடைய சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் ஒன்று விழுந்து ஒரு சிறு குழந்தையினுடைய தலையிலே விழுந்து விட்டது. அப்பொழுது அங்கே ஹாஸ்பிட்டல்கள் வசதிகள் ஒன்றுமில்லை. ஒரு 25 கிலோமீட்டர்ஸுக்கு அங்கால தான் ஒரு ஹாஸ்பிட்டல். போகிறதுக்கு வாய்ப்பில்லை. பெற்றோர்கள் அழுகிறார்கள். நாங்கள் பெற்றோர்களை தகப்பனை மாத்திரம் அந்த வண்டியிலே, இந்த மோட்டர் பைக்கிலே என்னட்ட மாத்திரம் கொஞ்சம் கெரிசன் ஆயில் இருக்கும், அதை ஊற்றி விட்டு அவரோடு பயந்து இரவோடு இரவாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை அங்கே வைத்து அவருடைய காயங்களை ஆற்றி மீண்டும் சுகமாக கொண்டு வந்தது. ஆனால் அது நீங்கள் போனது உயிருக்கு ஆபத்து, எல்லாருக்கும் ஆபத்து. இரவில் போக முடியாது, அங்கே நிறைய பேரியர்ஸ் இருக்கும். ரெண்டு பக்கம் 2 கோஸ்டியூம் இருப்பார்கள். அந்த இடத்திலேயே போய் செய்தது. அதுக்கு பிற்பாடு அந்த குடும்பம், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் எங்களுடைய சபைக்கு வழிபாட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் உருவாக்கி விட்டார். உங்கள் பையனுடைய அந்த பிறப்பு, அவர் காதும் அந்த வாய் பேச முடியாத அப்படின்னு சொன்னீங்க. அது எப்போ கண்டுபிடிச்சிங்க? என்ன மாதிரியான? நாங்கள் இங்கே மத்தகமம் என்ற ஒரு மலைநாட்டு இதில் இருக்கிற பொழுது 2 வயது அவரை என்னுடைய மாமியார் சொன்னார், இந்த இடி முழக்கம் வருது, சத்தம் போட்டு கிளைப் பண்ணால் அவராலே ஒரு ரெஸ்பாண்டும் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினா அவர் சொன்னார், உள்ளுக்கு நொட்டு வரி, உள்ளுக்கு ஏதாவது கிளியர்கள் இருக்க முடியாது. அவர் க்ளீன் பண்ணிட்டு விட்டார். க்ளீன் பண்ண பிற்பாடும் அதுதான் பிரச்சனை. எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆகவே நாங்கள் நம்ப மாட்டீர்கள், இலங்கையிலே எல்லா இடமும் அவரை காட்டி திருப்பி அவரை இந்தியாவுக்கு கொண்டு போய் வேலூர் ஹாஸ்பிட்டல்லே, அங்கே இருக்கிற பெங்களூர்ல எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் காட்டினோம் என்ன பிரச்சனை. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பார்த்துவிட்டு, இவருடைய ஆடிட்டரி நர்வ், இந்த காதில் இருந்து மூளைக்கு போகிற நரம்பிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார்கள். அவே இங்கே கொண்டு வந்த பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி. சால்வ் ஆகும்னு சொன்னாங்களா? சொல்யூஷன் இருக்குன்னு சால்வ் பண்ணலாம் என்று சொன்னார்கள். சரி. ஆனாலும் அவர்களாலே பேசவும் கேட்கவும் முடியவில்லை. அவை வந்த பொழுது 2-3 வருடங்கள் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி, பெரிய ஒரு பயம். ஏன் இப்படி ஒரு குழந்தை, என்ன செய்கிறது, இவருடைய எதிர்காலம் என்ன என்ப ஒரு ஸ்ட்ரகிள். ஒரு பெரிய. எந்த வருடத்தில் உங்கள் பையன் பிறந்தார்? அவர் 80ஆம் ஆண்டு பிறந்தார். 80ஆம் ஆண்டு பிறந்தார். ஸோ இங்கே யுத்தம் வேற இப்போ ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விரக்திக்குள்ளே போனீங்களா? விரக்தி, நிச்சயமாக விரக்தி என்று ஒரு விதமான, நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வந்த ஒரு மகன், அந்த மகனுக்கும் இறைமகன் சஞ்சோ என்று, இறைமகன் என்று தமிழின் அழகான பெயர், அப்படி வைத்தும் ஏன் இப்படி என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிற பெரிய ஒரு கேள்வி ஒன்று. நிச்சயமாக இந்த மாதிரி அந்த கேள்வியெல்லாம் எனக்கு ஒரு ஆன்சர் இல்லை, ஒரு பதில் இல்லை. அது கடவுளுடைய ஊழியம். கடவுளையே இதை அனுமதிச்சார், அந்த மாதிரி கடவுளையே இதை அனுமதிச்சார், எதற்காக எனக்கு இப்படி என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரகிளுக்கு இல்லை, கொஞ்ச காலம் ஒரு தவிப்பு, ஒரு பிரச்சனை. கொஞ்ச காலம்ன்றது நீங்கள் வருடங்களை சொல்கிறீங்க, 2-3 வருடங்கள். ஊழியம் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஊழியம்? சில சபைகளிலே நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். பட் ஆனால் உங்களுக்கு ஹோப் இருந்துச்சா இதில் ஒரு விடுதலை கிடைக்கும்? இல்லை, அதான் அந்த உங்களுக்கு தெரியும், இந்த பரிசுத்தாவியானவர் இந்த பிரச்சனைகள், தடைகள், துன்பங்கள் வர்ற நேரம் ஒரு பாதை அடைபடுகின்ற பொழுது வேறொரு பாதையை எங்களுக்கு திறந்து விடுவார், அதை ஓப்பன் பண்ணுவார். ஆகவே 2-3 வருடங்களுக்கு பிற்பாடு அங்கே போய் ஒரு இடத்திலே நான் அமைதியாக தியானத்திலே இருந்து, நான் என்னுடைய பணி எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நான் கடவுளோடு போராடின பொழுது, சங்கீதக்காரனை போல கடவுளோடு
நான் போராடின பொழுது கடவுள் எனக்கு காட்டிய வழி, இது உம்முடைய மகன், இந்த மகனை பார்க்க வேண்டிய இந்த பொறுப்பு. ஓ அப்படின்னு ஆவியானவருடைய வழிநடத்தல். வழிநடத்தல். ஓகே. அதற்கு பிற்பாடு எனக்குள்ளே வந்தது, சரி நான் எல்லாருக்கும் இந்த மகன் யார்ன்றதை காட்டுவரை இங்கே கொழும்பிலே சில ஆங்கில கல்விகளே படிக்க போட்டோம். அவராலே கிரகிக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. கடைசியாக அவரை இந்தியாவுக்கு அனுப்பி, என்றால் இப்போ எனக்கு என்னுடைய மனதில் இருந்தது இந்த மகனை ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும். ஆகவே அவருக்காக நான் சர்ச்சிலே லீவ் எடுத்து விட்டு 2 வருடங்கள் நானும் மனைவியும் இந்தியாவிலே போய் சென்னையிலே சாந்தோம் சிஎஸ்ஐ டெஃப் ஸ்கூல், அடியாறு டெஃப் ஸ்கூல்லே இவரை வைத்து படிப்பித்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு வந்த பிற்பாடு அவர் தானே பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய வந்தபடியாக நான் இங்கே வந்து விட்டேன். அவர் அங்கே படித்து O லெவல் A லெவல் மட்டும் படித்து விட்டார் அடியாறு டெஃப் ஸ்கூல்லே. படித்த பிற்பாடு அங்கே பிகாம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது, அதிலேயே படி என்று சொன்னேன். எனக்கு பிகாம் விருப்பம் இல்லை என்று அவர் திரும்பவும் இலங்கை வந்த பிற்பாடு அவரை லண்டனுக்கு அனுப்பினேன். லண்டனில் போய் அங்கே ஒரு 3 இயர்ஸ் அவர் இந்த டெஃப் ஸ்டடீஸ், சைன் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடியதான வாய்ப்பை கடவுள் தந்தார். அந்த நேரத்தில் நானும் கமிட் பண்ணி பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில் போய் 1 இயர் டெஃப் ஸ்டடீஸ், அந்த உலகத்திலேயே அதான் சிறந்த ஒரு டெஃப் ஆக்களுக்குரிய ஸ்டடி ப்ரோக்ராம். அப்போ அங்கே போய் நானும் அதை படித்து அங்கே இருந்து திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் என்னுடைய மனதிலே தந்த 2வது கால் வித்தின் கால் என்று சொல்வார்கள். கடவுள் தந்த அழைப்பு, ஒரு ஊழியக்காரன், இந்த ஊழியத்தோடு இந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த டெஃப் ஆக்கள் இலங்கையிலே எத்தனையோ % இருக்கிறார்கள், அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி என்ற ஒரு அழைப்பை இந்த தூயாவியானவர் எனக்கு தந்தார். நல்லா இருக்கிற குழந்தைகளையே வளர்க்குறது ரொம்ப கடினமான ஒரு இதாக இருக்குது. பட் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருப்பீங்க. நீங்கள் அவருக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து, அவருக்கு புரிய வைக்கிறதுலேருந்து, ஒவ்வொரு காரியத்தும் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரியான? எனக்கு என்னுடைய டாக்டர்ஸும் டீச்சர்ஸும் எனக்கு சொல்லி தந்தது, இப்போவும் மகனுக்கும் எனக்கும் அது பெரிய டயலாக் போகும். சொல்லி தந்தது, இவரை பேச வைக்க வேண்டும், வாயிலே பேச வைக்க வேண்டும். அதுக்கு அந்த ஓரல் மெத்தட், லிப் ரீடிங் என்று சொல்லுவார்கள், கையிலே வைத்து அப்பா அம்மா என்று சொல்லிக் கொடு என்று. அப்போ நான் அவருக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். அவருக்கு சொல்ல முடியாது. அப்போ நான் அவருக்கு ஸ்ட்ரிக்டாக அடி போட்டு அதை படிப்பித்தேன். அப்போ அவராலே முடியாது, எங்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் இந்த சமூகத்திலே இருக்கிற பிரச்சனை. நாங்கள் எங்களை மாதிரி அந்த பிள்ளைகளும் பெற வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், தப்பில்லை. ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடை. அவை அதை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சிறு வயதிலிருந்து அவரை கெஞ்சி போட்டு சொல்லு அப்பா அப்பான்னு அவர் கஷ்டப்பட்டு எனக்காண்டியும் பெற்றோருக்காண்டியும் அவர் அப்படி படித்த காலங்கள் இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு நான் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியிலே போய் படித்த பிற்பாடு தான் எனக்குள்ளே ஒரு பெரிய இதை பற்றியே படிச்சீங்க. இதுதான் படிப்பு, வேற ஒன்றும் இல்லை. எனக்குள்ளே திருப்பி ஒரு மனமாற்றம், புதிதான திருப்பம். அது டெஃபாக்கள், அவர்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது, சைன் லாங்குவேஜ், அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, வாழ விடுங்கள். அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தான் இந்த மக்களோடு நான் சொல்ல வேண்டும். அதான் கடவுள் எனக்கு தந்த 2வது கால் அழைப்பு. அந்த கடந்து போகும்போது அந்த ஏதாவது நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. நிச்சயமா ஒவ்வொரு டைமும் இங்கே போகும்போது இந்த கூட்டத்துக்குலாம் போனால் நம்ம நடந்துருமா, ஆனால் ஒரு சிலருக்கு நடந்துருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இந்தியாவில் மகனை படிப்பிக்கிற பொழுது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பல கிறிஸ்தவ திருச்சபைகள் இருக்கிறது. நீங்கள் வேலை செய்த திருச்சபையெல்லாம் அவன் வீட்டுக்கு பக்கம் அங்கே எல்லாம் போயிருக்கிறேன். அவர்களெல்லாம் சந்திச்சிருக்கேன். அவரிடத்தையெல்லாம் ஜெபம் வச்சிருக்கிறேன். அந்த ஜபங்கள் எல்லாம் வீணாக போய்விட்டேன்னு சொல்லவில்லை. அந்த ஜபங்களுடைய வழிகாட்டலில் தான் இப்படியான ஒரு வழியை கடவுள் திறந்தார் என்று தான் என்னுடைய. உங்களுடைய மனைவி அவங்கள எப்படி தேர்ந்து? ஆரம்பத்தில் சரியான கஷ்டமாக இருந்தது அவரோடு. எனக்கு நான் ஒரு பைபிள் காலேஜில் இறையியல் படித்தபடியால் எனக்கு கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருந்தது. அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்வது ஆரம்பத்திலே கஷ்டமாக. நான் கடைசியாக மகன் மேலே வைத்த பாசம் அன்பினாலே அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அவரும் ஒரு ஆசிரியராக வந்து இந்த இப்படியான பிள்ளைகளுக்கு கற்பித்தல் செய்கிற அளவுக்கு நல்லா இதாகினார். நல்லா படிக்கிறது நல்லா படிப்புலாம் அப்படியே படிப்பு, அவர்கிட்ட திங்கிங், அவர்கிட்ட டிசிஷன் மேக்கிங் எல்லாம் பெர்ஃபெக்ட். என்னில் பார்க்க அவர் அந்த கன்சர்ன், மற்றவர்களில் ஒரு அன்பு, மற்றவர்களில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதெல்லாம் அவரில் இருப்பதை பார்த்து எனக்கு
கடவுள் இப்போதான் அந்த இதுகளை தாரார் என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதில் எனக்கு ஒரு தப்பும் இல்லை. சரி சரி. ஆரம்பத்தில் இருந்த இவனுக்கு பேச முடியாது, இவனாலே கேட்க முடியாது என்ற அந்த குறை அதை மாற்றி அவருக்கு நல்ல மொழியையும் கொடுத்து அவர் மற்றவருக்கு லீடர்ஷிப்பையும் கொடுடைய அந்த 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 கேப் என்ன விட்டு எடுபட்டுட்டு ஸோ ஆனபடியால் இப்போ அது ஓகே. ஒவ்வொரு கிழமையும் அவர் அங்கே இருந்து வீடியோவில் பேசுவார் எங்களுக்கு. வீட்டிலே அங்கே என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டா, என்ன வேலை செய்றீங்க, எங்கே போகிறீங்க, டயலாக் எல்லாம் இருக்குது. இப்போ ஆடியோ தேவையில்லை, இப்போ வீடியோ இருக்கபடியா அவரோடு நாங்கள் உறவாடி கொண்டிருப்போம். இடக்கிட இங்கே வருவார், நாங்கள் அங்கே போவோம். ஸோ அதான் அது நாங்கள் ஒரு குறையாக. எப்படி இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தீங்களே, இப்போ நீங்கள் சொன்ன அந்த இவங்களுக்குனே ஒரு காது கேட்காம வாய் பேச முடியாதவங்களுக்குனே அது என்ன மாதிரியான? இப்போ தான் இந்த சப்ஜெக்டுக்கு வாங்க. மகனை நல்லாக்கி படித்து ஒரு டெஃப் படியன் இந்தியாவில் போய் படித்து O level A level படித்துட்டான். ஒரு லண்டனுக்கு போய் அவர் கம்ப்யூட்டர் ஸ்டடி செய்து அவன் தண்ட ஹாலில் நிற்கிறான் என்று சொன்ன பொழுது கடவுள் எனக்கு தந்த 2வது கேள்வி, நீ உண்ட மகனை மாத்திரம் பார்க்க போறியா? வெரி செல்ஃபிஷ் ஐடியா, அதை மாத்திரம் நீ பார்க்கறது சரி. அப்பதான் உங்களுக்கு தோணுது. இது எந்த வருஷம்? எல்லாம் கொஞ்சம் ஸ்லோகன். இது எந்த வருஷத்துல? அப்படி 2000 ஆண்டு தான் நான் 2000 ஆண்டு உங்களுக்கு தோணுது. அங்கே பிரிஸ்டல்ல போய் படித்துட்டு வந்தது. அப்போதான் உங்க பையனை நல்லா இது பண்ணிட்டீங்க. மற்றவர்களுக்கு இப்ப இவ்வளவு காலம் ஐயோ டெஃப் படியன் இவன் பேச மாட்டான் என்று சொன்னதுக்கு ஒரு இது வச்சாச்சு பாருங்க. என்ற மகனை அவரை ஆளாக்கிட்டேன். அதை பிற்பாடா பண்ணி உண்ட குடும்பத்தோடையும் உண்ட வாழ்க்கையோடையும் தான் இருக்க போறியா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. திரும்பவும் எனக்கு அந்த ஆச்சரியம் ஒன்று இருக்கிறது. கிரானிலே அங்கே போய் ஒரு வீக் நான் ப்ரேயரில் இருந்தேன். அதிலே கடவுள் தந்த தரிசனம், திருச்சபைகளே நீ இந்த ஊழியத்தை செய். அப்போ திருச்சபையில் பல போராட்டங்கள். நான் 50 வயது உள்ள ஒரு ஊழியக்காரன் சபை ஊழியங்களை செய்ய வேண்டும். அவர் சொன்னார்கள், நீ ஒரு ஹோமை நடத்து, ஒரு டே கேரவை, ஆனால் இதை ஊழியமாக செய்ய இயலாது என்றார். அவை நான் ப்ரே பண்ணி கடைசியாக எனக்கு அனுமதி தந்தார்கள். அந்த இதை ஒரு திருப்பணியாக, இது ஒரு ப்ரொஜெக்டும் இல்லை, இது ஒரு ஹோமும் இல்லை, இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை இவர்களுக்குள்ளே ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை அவர்கள் அனுமதித்தபடினாலே நான் தனியாக ஆரம்பித்தேன். 4 E's என்று சொல்லுவார்கள். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்கரேஜ், எம்பவர்மெண்ட். இந்த 4 தலைப்பையும் வைத்துக்கொண்டு வெவ்வேறு இடங்களிலே, கொழும்பிலே செய்யவில்லை, கிராமப்புறங்களிலே போய் அங்கே கிராமப்புறங்களும் உங்களுக்கு தெரியும், இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் பிறந்தால் பெற்றோர்கள் வெளியே விட மாட்டார்கள், மற்றவர்களுக்கு காட்ட மாட்டார்கள், வீட்டுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு கற்பித்தலை கொடுத்து இந்த பிள்ளைகளை எடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து, இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் இல்லை, இது ஒரு ஸ்கூல் இல்லை, 17 ஸ்கூல்ஸ் இருக்கு. 17 ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சிங்க. ஆரம்பத்தில் ஸ்கூல் மாதிரி. இப்போ என்னென்னு சொன்னாங்க, அரசாங்கம் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உட்படுத்தல் கல்வி என்று தங்களுடைய ஸ்கூல்ஸ்லேயே இவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய சந்தோஷம், பெரிய ஆசீர்வாதம். திருச்சபைகள் யோசிக்காதே இந்த கல்வியிலாக. எப்போ நீங்கள் அதை ஆரம்பிச்சு? அது முதலாவது கல்முனை என்ற இடத்திலே, கிழக்கு மாகாணத்திலே, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேயே. அங்கே கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீட்டிலே, ஸ்கூலுக்கு போகிறவில்லை என்று கேள்விப்பட்டபடியால் நான் எங்களோட சேர்ச் ஒன்று இருக்குது, அங்கே போய் அந்த கம்யூனிட்டியை விசிட் பண்ணி அந்த டிஎஸ் ஆஃபீஸ், அந்த எங்களுடைய அரசாங்க காரியாலயங்களையும் விசிட் பண்ணி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு 12 பிள்ளைகளோடு ஒரு டீச்சரை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய ஒரு டே கேர் ஆரம்பித்ததான் ஆரம்பம். 12 பிள்ளைங்கன்னா எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? என்ன மாதிரி அங்கே இந்த மாதிரி அங்கே சின்ன பிள்ளைகள் 5 வயதுக்கும் 10 வயதுக்கும் உட்பட்ட பிள்ளைகள், காது கேட்காத பிள்ளைகள், பிள்ளைகள் தான் கூப்பிட்டது. சரி. ஆனால் மற்ற பிள்ளைகளும் வர துவங்கிட்டார்கள். ஸோ அவங்கள நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லலாம். ஆகவே டெஃப் பிள்ளைகள், அதோட டவுன் சிம்டம், மற்றது என்ன ஒதியப்படி கணக்க பிள்ளைகள் வந்தபடியால் அப்போ எனக்கே ஒரு புதுசாக அனுபவம். அதுக்கு பிற்பாடு அதுக்குரிய பயிற்சிகளை எடுத்து ஆசிரியர்களை பயிற்பித்து முதல் ஆரம்பம் ஒரு சிறிய ஆரம்பம் கல்முனை அந்த கிராமத்தில். அப்போ நீங்கள் கிராமத்து சைடு உள்ள பிள்ளைங்க கிராமம் தான். அவங்க ஒன்றும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களே ஒரு இடம் அனுப்ப மாட்டாங்க. அவங்களே ஸ்கூலும் ஏற்றுக்கொள்ளாது. ஆமாம், எப்படி இது பண்ணுறதுன்னு ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் ஆரம்பம். இதுக்கு எல்லாம் பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு. இல்லை அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதான் கேட்குறேன், நீங்கள் அப்படி ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய பொருளாதாரத்தில் நம்ம ட்ரை பண்ணியிருப்பீங்களா? என்ன டீச்சர் போடணும் அதுக்குன்னு, ஸோ அதுக்குன்னு அந்த பில்டிங்ஸ் அதுக்கெல்லாம் என்ன எப்படி பண்ணீங்க? ஒரு சின்ன ஆரம்பம் தான். எனக்கு சர்ச்சில் சொல்லிட்டாங்க, உன்னை ரிலீஸ் பண்ணுற இந்த வேலை செய்யலாம், ஆனால் எங்களுக்கு இதுக்குரிய நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய சொந்தக்காரங்கள் சின்ன சின்ன பணங்கள் இருந்தபடியாக
ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டு வாடகையை செலுத்தினேன். அந்த வீட்டில் நானும் தங்கியிருந்தேன். ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணி அந்த டீச்சரை கொஞ்சம் பயிற்சி கொடுத்து அவரை போட்டேன். இது சிறிய ஆரம்பம். இந்த சிறிய ஆரம்பம் அதை பார்த்து பார்த்து கல்முனைக்கு பிறகு பொத்துவில் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போனது. அங்கேயும் நாங்கள் ஒன்று ஆரம்பித்தோம். இப்படி 3 நாள் ஸ்கூலை ஆரம்பித்த பிற்பாடு தான் என்னுடைய இன்டர்நேஷ்னல் ஆக்கள் தொடர்பு கொண்டு வந்து நேர பார்த்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் தந்தார். படிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க இது வரைக்கும் அப்படி ஏதாவது? நம்பர்ஸ் இல்லை, ஆனால் ஒரு பெரிய தொகை. இரண்டாவது இவங்க படித்து முடியவும் நாங்கள் விடுற இல்லை. சரி, படித்து முடிந்த பிற்பாடு தொழிற்கல்வி, வொகேஷனல் ட்ரைனிங், ஓகே ஓகே, அவங்களுக்கு கார்பென்ட்ரி, கம்ப்யூட்டர், ஆர்ட் ஒர்க், ஃபுட் பேக்கிங் என்று அதுகளே சேர்னாங்க. சரி சரி சரி. ஏன்னா அவங்கள சும்மா விட்டா பேர்ந்தும் போய் வீட்டில் இருந்து தாங்களாகவே சில தொழில் வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தாங்களே தொழில் செய்கிறார்கள். சில ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறார்கள். இவங்களில் ஒரே ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால், ஒரு பொறுப்பை வடிவாக ட்ரெயின் பண்ணி கொடுத்தா எங்களிலும் பார்க்க வடிவாக செய்து கொண்டு போவாங்க. அப்படியா? ஓ, அந்த ஃபோக்கஸ் இருக்கும், அந்த ஃபோக்கஸ் அதில் தான் இருப்பாங்க. அந்த ஃபோக்கஸ்லேயே போவாங்க. இப்போ நான் இந்த வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும்னா அவங்கள தான் கூப்பிடுறது. வந்து இதுதான் வேலையாண்டா போதும் போதும்ண்டாலும் விட மாட்டாங்க, எல்லா வேலையும் செய்துட்டு போவாங்க. ஸோ அப்படி அந்த ஆற்றல்கள் திறமைகள் உள்ளுக்கு இருக்கிறது, வாய்ப்புகளை தான் கொடுக்கணும். அவை அது எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். 25 வருஷமாவது இப்போ அதை பணிகளை செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து மற்ற ஊழியக்காரரும் இதுக்குள்ள வந்து இப்போ வேலை செய்கிறார்கள். சந்தோஷம். ஓகே, இப்போ எவ்வளோ பேர் படிப்பாங்க? நம்ம இப்போ எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருப்பாங்க? பொதுவாக ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு ஒரு 30க்கும் 20க்கும் இடையில தான் வருவாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு இல்லாமல் ஸ்கூல்ல ஒரு 300 500க்குள்ளே 500 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஆதரவு தர்றாங்க, உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. கிறிஸ்தவர்கள் ஆதரவு நிச்சயமாக ஆதரவு இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆதரவு இருக்கிறது. ஆனால் பெரிதாக முழுமையாக இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணுற பெர்சன்டேஜ் குறைவு. தனிப்பட்ட முறையில் என்னோட தொடர்புடையவர்கள் எது கேட்டாலும் நிறைய பேர் தெரியுது, அந்த இலங்கையிலேயே தெரியும் தெரியும். எல்லா இடமும் என்னை பற்றி அவர்கள் தான் சாட்சி சொல்லுவார். இவருக்கு ஒரு மகன், அவருடைய இப்போ அவர் படித்து அவரும் இதுக்குள்ளே போய் அவர் தன்னுடைய பணிகளை செய்கிறார் என்று கான்ஃபரன்ஸ்லேயே எனக்கு சில ஒரு என்னென்ன ஒரு மெடல் கொண்டு தந்தார்கள். இந்த ஊழியம் செய்தாண்டு அந்த நாங்கள் ஒரு புக் கொண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. 20 வருஷம் முடிகிற நேரம் இந்த புக் கொண்டு இடக்கிட ஹேண்ட்பில்லுகள், புக்குகள். இது வந்து பிரெயில் ஆக்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு நாங்கள் அப்படி சின்ன சின்ன பணிகளை செய்து கொண்டு உங்களுக்கு. இந்த ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பையன். ஆரம்பத்தில் பெரிய கஷ்டங்கள், பல தோல்விகள், பல சவால்கள். ஏன் கடவுள் எனக்கு தந்தார்ன்றது இப்பொழுது கடவுளுக்கு நான் மிகவும் நன்றியாக இருக்கிறேன். அவர் வேணுமென்றே என்னை தெரிவு செய்த மோசையை எப்படி அழைத்தாரோ, திக்குவாயன், பேச முடியாது, மந்தாவை என்னை விட்டுருங்கோ என்று சொன்ன பிறகு வா நான் தான் உன்னை அழைத்தேன் என்று எப்படி மோசையை அழைத்தாரோ அதுபோல் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்று தெரியும். அந்த அவருடைய அழைப்போடு என்னுடைய பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் தந்து கொண்டு. இது எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதம் மாறி இருக்கு இல்லையா? நீங்கள் யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, பட் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். அது இந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் பற்றி என்னுடைய சபை இல்லை, நான் சொல்றது மெதிரிச்ச சபை இல்லை, எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த நூரெலியாவில், இங்கே பத்தலையில். அவங்க எல்லாரும் சில பேர் இது செய்கிறாங்க. அப்போ அவங்களோட தொடர்பு இருக்கிறது. என்ற சபைக்கு வெளியில் போய் செய்கின்ற பணிகள் சில இஸ்லாம் சகோதரர்கள் பொத்துவில்லி அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய மதத்தினர் பார்க்காதபடியால் நாங்கள் பார்க்குற நேரம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு தந்துங்களை. இந்து சகோதரர்கள் அப்படியெல்லாம் செய்வார்கள், பௌத்த சகோதரர்கள். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு திறந்த வாசலை எனக்கு தந்தி ஒரு பெரிய திருப்தி செய்யக்கூடியதாக ஒரு வாய்ப்பு. ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு வேலை செய்யணும், நாங்கள் எங்கேயும் போகலாம், இன்னும் செய்யலாம். பையனை பற்றி சொல்லுங்க. அவர் எப்போ மேரேஜ் நடந்துச்சு? என்னுடைய பையனுக்கு இப்போ 45 வயது. ஓகே ஓகே. 13-14 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிடுது. இப்போ அந்த பிள்ளையும் கொழும்பு பிள்ளை தான், அவங்க ஒரு டெஃப் பிள்ளை. அவள் மிகவும் கட்டிக்காரி. இந்த கேக்குகள் செய்கிறது, மேக்கப் பண்ணுறது சரியான வெரி டேலண்டட். இப்போ கனடாவில் ஆர்டர்ஸுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே திருமணம் புரிந்த பிற்பாடு என்னுடைய மகன் அமெரிக்காலே ஒரு
ஒரு டெஃப் கான்ஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. சரி சரி. அதற்கு அவர் இங்கே இருந்து ஒரு பிரதிநிதியாக போனார். ஓகே. போன பிற்பாடு அங்கே இருக்கிற சொந்தக்காரர், கனடாவில் இருக்கிற சொந்தக்காரர் அவரை அங்கேயே எடுத்துட்டு அவரை இனி ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப மாட்டோம், இங்கே பிரச்சனைகள் அடிப்படையில் நாங்கள் அவரை அங்கேயே வைத்திருக்க போகிறோம் என்று கேட்டார்கள். ஆகவே நான் மகனுக்கு சொன்னேன், நீ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஸோ அவரும் அந்த டெஃபாக்களுக்கு இங்கே இருக்கிற என்னென்னு சொல்கிறது உரிமைகள் அக்செப்டன்ஸ் வெளிநாடுகளிலே நல்லது இருக்கிறது. இப்போ சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அல்லது பஸ் டிரைவர்ஸுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், தேங்க்யூ, குட் பாய் என்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு சைன் லாங்குவேஜ் அவர்கள் படிக்கணும். இப்போ இங்கே ஒரு பிள்ளை ஒரு சைனில் சொன்ன ஒன்றும் தெரியாது. அவர்கள் அவருக்கு அது தானாகவே அந்த நாடு பிடித்து விட்டது. அங்கே இருந்த பிற்பாடு இந்த பிள்ளை மேரி பண்ணி இங்கே வந்து கொழும்பிலே கல்யாணம் கட்டின பிற்பாடு அவர்களும் போய் தாங்களாகவே வாழுகிறார்கள், தாங்களாகவே உழைக்கிறார்கள். கனடாவில் இருக்காங்க, கனடாவில் ஸ்காப்ரூவில் இருக்கிறார்கள். அங்கே வேலை பார்த்துட்டு அங்கேயே மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அங்கேயே மினிஸ்ட்ரி அங்கே இந்த கனடியன் டெஃப் கிறிஸ்டியன் குரூப் இருக்குது. அது தனியாக இலங்கை மக்களில் ஆசியா மக்கள் வெளிநாட்டில் எல்லாத்துலேயும் தான் வர்ஷிப் லீடர்ஸ் முன்னுக்கு போய் செய்து இங்கே வந்து இருக்கிற ரிட்ரீட் வைப்பார்கள். இந்த டெஃப் ஆக்களுக்கு ஞான ஒழுக்கங்கள் வைத்து அவர்களையும் உருவாக்கி தலைமத்துவத்தை வளர்த்து இங்கேயும் லோக்கல் பாஸ்டர்ஸ் டெஃப் ஆக்கள் வர வேண்டும் என்ற சாகங்கள். அப்படி அவர் ஒரு பக்கத்திலே ஊழியம் செய்கிறார், மறுபக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்க்குறார், வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஓகே. ஸோ உங்களுக்கும் மானுக்கான உறவு உங்கள் பர்த்டே கொண்டாடுறதுக்கு சர்ப்ரைஸாக வந்தாரு சொன்னீங்கல்ல? ஆமாம். இப்போ 75 வயது. ஓகே ஓகே ஓகே. வயது 75. சரி சரி. ஊழியத்துக்கு வந்து 55 வயது. ஓகே ஓகே. இந்த டிசேபிள் மினிஸ்ட்ரி துவங்கி 25. ஓ. எந்த மகனுக்கு 45. அட எல்லாம் 5 வருது என்று எனக்குள்ளே நான் யோசித்து நான் அந்த எப்படி கொண்டாட்டம் செய்ய நான் வெளியில் போய் எங்களை மக்களுக்கு இதில் செய்யணும் இருக்கு. அவரும் மருமகளும் 6 மாதத்துக்கு முதலே பிளான் பண்ணி இங்கே இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லி ஒரு ஹாலை புக் பண்ணி திடீரென்று வந்து 3 நாளைக்கு முதல் இறங்கி அதில் ஒரு அழகான ஒரு வைபவத்தை உருவாக்கி எல்லாரும் பேசி சந்தோஷப்பட்டு கிஃப்ட்கள் எல்லாம் தந்து நல்ல வடிவாக தன்னுடைய கடமையை ஒரு தகப்பனை செய்ய வேண்டிய கடமையை வடிவாக செய்து முடித்துட்டு போயிட்டார். அது உண்மையிலே இப்போ அதை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கும் மகனுக்குமான உறவு என்ன மாதிரி பேசுவீங்க? அவங்க அது அந்த விஷயத்தை ஏதாவது ஒரு ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணலாம். ஹாப்பியான விஷயம் அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம், நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன அர்ப்பணித்து இங்கே இருந்து வேலை செய்வது. எனக்கு கனடாவில் போய் நான் செட்டில் ஆகிருக்கலாம் அல்லது ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிருக்கலாம், வாய்ப்பு கிடைத்தது. நான் இலங்கை தான் என்னுடைய தாய் மாடு, இங்கே தான் பணி செய்யணும் என்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளே இருக்கபடியால் அது அவருக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். அவருக்கும் இங்கே வர விருப்பம், இங்கே வந்து ஊழியம் செய்ய. அதனாலும் அவர் அங்கே இருக்கிறபடியால் நாங்கள் இடக்கிட அவரோடு பேசி சில பணிகளை எப்படி செய்யலாம் என்று இடக்கடை யோசிக்கலாம். எங்களோட குடும்பத்தை பற்றி இல்லை, கடவுள் என்று எனக்கு எங்களுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ஆகப்பெரிய வசதியும் இல்லை, ஆக குறைந்த இதுவும் இல்லை, என்னாலே சமாளிக்க முடியும். ஆனால் நாங்கள் 2 பேரும் இந்த பணிகளை எப்படி கொண்டு போவது, இந்த திருச்சபை பணிகளை எப்படி கொண்டு போவது, என்ன செய்வது என்று நாங்கள் கொஞ்சம் இடக்கடை பேசுவோம். அவரும் சின்ன சின்ன உதவிகள் செய்தால் அதை எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் மலைநாடு பகம் முந்தி அது பெருசாக போகவில்லை. இப்போ மலைநாட்டிலேயும் இப்படியான மக்கள், மலைநாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மிகவும் கஷ்டம். அவர்களுக்கு பாடசாலைகளுக்கு போவது, சேர்ச்சுக்கு போவது எல்லாம் ஒன்றாக சேருவது சரியான கஷ்டம் என்றால் நடக்க முடியாமல். ஸோ அந்த ஒரு பெரிய சேலஞ்ச். அதுலேயும் சிறிதாக சின்ன சின்ன உதவிகளை சில சர்ச்சஸுக்கு அவர்களை வர சொல்லி அவர்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் வைக்கிறது, கிறிஸ்மஸ் டைம் கிஃப்ட் கொடுக்குற அப்படியான பணிகளை ஆரம்பித்திருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களுடைய விஷயம் என்னது? எனக்கு வயது இப்போ 75. அதனுடையால் எனக்கு ஒரு சந்தோஷம், இதை நான் மற்றேக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன். ஓகே. அங்கே வரணும்னு எதிர்பார்க்குறீங்க ஃப்யூச்சரில்? என்ன 23 வச்சுருக்கிறீங்க, இன்னும் என்னென்ன வரணும், என்ன தேவைகள் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன தேவை? இவையை பற்றிய ஒரு தெளிவும் இவர்களை பற்றிய அக்செப்டன்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த சமூகத்திலே ஸ்பெஷலாக கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு வீல் சேரில் இருக்கிறவர் வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். அவர் போகிறதுக்குரிய வழிகள் பாதைகளை சேவை பண்ண வேண்டும். அவரை தனியாக ஒரு இடத்திலே அமர்த்த வேண்டும். அல்லது அவர்கள் சைன் டெஃபாக்கள் போனால் அவர்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருச்சபைகள் இவர்களையும் உள்வாங்கினால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்
சில பேர் இன்றைக்கு டெஃப் சர்ச்சுக்கு வர ரீசன் இந்த சைன் லாங்குவேஜ் அங்கே நடக்கிறது, இதிலே கலந்து கொள்ளணும். அப்போ ஆகவே வாய்ப்புகள் இருக்கிறது. அதை திருச்சபை இன்னும் அதை புரிதலாக உள்வாங்கினால் இன்னும் இந்த பணிகளை அவர்களும் கடவுளாலே படைக்கப்பட்ட சாயல்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தில் கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். அவர்கள் அப்போ மனிதர்கள் இல்லையா? மனிதர்கள். அவை அவர்களுக்கும் எங்களுடைய பெரிய பொறுப்பு இருக்குது. முதலாவது கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், கடவுள் சரீரமாக இருக்கிறார், நாங்கள் எல்லாம் அவயவங்கள். அப்போ அவயவங்கள், அந்த அவயவங்களை நாங்கள் சேர்க்க வேண்டும். அது 2வது. 3வதாக ரெவலேஷனுக்கு போனால் அங்கேயும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கிறத பார்க்க. ஆதியிலே துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை எல்லா மக்களுக்கும் பணி செய்து அவர்களுக்கு நற்செய்தியை கொடுத்து அவர்களை புதுப்பித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது ஒரு திருச்சபையினுடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தலையான கடை. அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஓகே, பார்க்குற நேயர்கள் நிறைய பேர் உங்களை மாதிரி இருந்து கடந்து போயிட்டுருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை இப்படியான இந்த ஸ்பெஷலாக நான் இப்போ ஒன்றை தான் சொல்லுகிறேன், அதாவது கடவுள் உங்களை அழைத்தார் என்றால் இப்படியான மாற்றுத்திறனாளிகள் அல்லது புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினை மக்களை கண்டால் அவர்களை ஏனோ தானோ என்று கண்டுக்காமல் போகாமல் ஒரு ஊன்றுகோலாக உதவிக்கரமாக இருந்து அவங்களை முதல்ல அக்செப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு இது. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது, அவர்களுக்கு உரியதை கொடுத்து அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு பணியை மறந்துடாமல் உங்களுடைய பணிகளோடு இந்த பணிகளையும் சேர்த்து கொண்டால் இந்த இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி என்று இப்போ சொல்லுகிறார்கள், உட்படுத்த சமூகம். அவை எல்லாரும் ஒன்றாக வாழுவதற்கு கடவுள் எங்களை சாயலாக படைத்திருக்கிறார். அந்த பணியை நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான மன உருக்கமான வேண்டுகோளாக இருக்கிறது. ரொம்ப நன்றி பாஸ்டர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ஸ்ரீலங்கா உங்கள் ஊழியத்தையும் சாட்சி ரொம்ப அற்புதம் எங்களோட ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. நான் தான் சொல்ல வேண்டும். இந்த வயதிலேயும் இந்தியாவிலிருந்து இங்கே வந்து அந்த பாஸ்டர் நெல்லைக்குமார கூடாக ஒரு வாய்ப்பை தந்து உட்கார்ந்து இந்த உரையாடலை இந்த நேரிலே எங்களுக்கு ஒழுங்கு செய்து தந்ததுக்காக கடவுள் உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது உதவிகள் ஜெபங்கள் நிச்சயமாக உங்களுக்காக இருக்கு. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.